கடந்த 2 நாட்களா இசையமைப்பாளரான ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இவங்க 2 பேருமே விவாகரத்து பண்ண போறாங்க. இதுக்கான முறையீடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அது நடந்து முடிஞ்சிடுச்சு. 2 பேரும் ஆபீஷியலா சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரியான சில செய்திகள் இணையத்துல வைரல் ஆகுச்சு. இந்த விஷயம் ரசிகர்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் எல்லாருமே இது உண்மையா இருக்க கூடாது, 2 பேருமே ஒன்னா இருக்கணும், எவ்வளவு ஆசையா காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில இப்போ இவங்க 2 பேரும் இவங்களோட விவாகரத்து உறுதியாயிருக்கு அப்படின்றத அவங்களோட சமூக வலைத்தள பக்கங்கள்ல பதிவிட்டிருக்காங்க. என்ன அப்படின்றத முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த 2 நாட்களா இந்த ஒரு விஷயத்தை நம்மளால சமூக வலைத்தளங்கள்ல பார்க்க முடியும். இசையமைப்பாளர் மற்றும் பாடகியான ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி 2 பேருமே விவாகரத்து பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் வெளியாகிட்டு இருந்தது. இது உண்மையா இருக்காது, பொய்யா இருக்கணும் அப்படின்னு பலரும் நினைச்சிட்டு இருக்கிற நிலையில இது உண்மையா தான் இருக்கு. சைந்தவி மற்றும் ஜிவி பிரகாஷ் 2 பேருமே இப்பதான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, நானும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ஜிவி பிரகாஷும் எனக்கும் செட் ஆகல, நாங்க 2 பேரும் பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 11 வருட இந்த திருமண வாழ்க்கையில இருந்து நாங்க பிரிய போறோம். இதுக்கு மெயின் காரணம் எங்களோட மன அமைதிக்காகவும் பிளஸ் நாங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் 2 பேர்த்துக்கும் மத்தியிலுமே ஒரு மியூச்சுவலான ரெஸ்பெக்ட் இருக்கு. அதை நாங்க மதிக்கிறோம். அதே மாதிரி மீடியாவும் எங்களோட ஃபேன்ஸும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஒரு சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் அமைதியை கொடுங்க. இது நாங்க ரொம்ப பர்சனலா கேட்டுக்கிறோம். பாதிப்பு எங்களுக்கு அதிகமாவே இருக்கு. இப்போ நாங்க புரிஞ்சிருக்கோம். தயவு செய்து நீங்க இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும். இப்போ நாங்க எடுத்துக்கிற இந்த முடிவு எங்க 2 பேருக்குமே ஒரு பெஸ்டான டிசிஷன். சோ நீங்க புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு இந்த டிஃபிகல்ட்டான டைம்ல சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே ஒரு விஷயத்தை தான் இசையமைப்பாளரான ஜிவி பிரகாஷும் பதிவிட்டிருக்காரு. இவங்களோட விவாகரத்துக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பலரும் பேசிட்டு இருக்க நிலையில ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைக்கிறத விட்டுட்டு சினிமால நடிக்க ஆரம்பிச்சதும் காரணம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதுவும் நடிக்கிற திரைப்படங்கள்ல எல்லாமே 18+ சீன்ஸ் இருக்கு, கிசிங் சீன்ஸ் இருக்கு, ஹீரோயின்ஸ் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. இந்த மாதிரியான பல சீன்ஸ் எல்லாமே நடிக்கிறதுனால சைந்தவி மற்றும் ஜிவி பிரகாஷுக்கு ஒரு சின்ன இடைவெளி வந்துட்டதாகவும் சொல்லப்படுது. சைந்தவி அவர்கள் இந்த மாதிரி இன்டிமேட்டடான சீன்ஸ் எல்லாம் நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகவும், நான் அப்படிதான் நடிப்பேன் அப்படின்னு இவரு ஒரு பக்கம் சொன்னதாகவும் சில யூடியூப் சேனல்கள்ல இந்த மாதிரி வதந்திகளை கிளப்பிட்டு தான் இருக்காங்க. ஆனா இவங்களோட 2 பேருக்குமே தான் உண்மையான காரணம் தெரியும். ஏன் இவங்க விலக இருக்காங்க, அதாவது டிவோர்ஸ் வாங்கிருக்காங்க அப்படின்றது. இப்படி பல சர்ச்சைகள் வந்தாலும் இவங்க டிவோர்ஸ் வாங்கின ஒரு விஷயம் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியும் தான் ஏற்படுத்திருக்கு. 2 பேரும் மறுபடியும் கன்சிடர் பண்ணுங்க, வாழுங்க அப்படின்னு இப்போ வரைக்குமே ரசிகர்கள் அவங்களோட கமெண்ட் பேஜ்ல அறிவுரை தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ரசிகர்கள் மட்டும் இல்லாம பல பேரோட ஆசையும் இதுவாதான் இருக்கு. இவங்களோட இந்த ஒரு பர்சனல் விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.